முதல்ல எமர்ஜென்சி ஃபண்ட் அது ஜென்ரலாவே எல்லாருக்கும் ம். சொல்லுவோம். வேலையில இருக்கவங்களுக்கும் சரி, பிசினஸ் பண்றவங்களுக்கும். ஸோ அது வந்து அட்லீஸ்ட் ஒரு வேலைய விட போறேன் அப்டின்னும்போது, அடுத்த 12 மாசம், 1 வருஷத்துக்கான வீட்டு தேவைக்கான பணம். ஸோ நீங்க தான் குடும்பத் தலைவர்னா, மொத்தமா மந்த்லி எவ்வளோ செலவாகுது, அந்த பணம் ஃபர்ஸ்ட்டு கேப்பிட்டல் மாரி வச்சிருக்கணும். அது இல்லாம பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்டின்னா, என்ன டைப் ஆஃப் பிசினஸோ இல்லன்னா சர்விஸ் ம். ஓரியன்டடா இல்ல என்னன்னு பார்த்து, அதுக்கு வந்து அட்லீஸ்ட் அடுத்த ஒரு 1, 1 1/2 வருஷத்துக்கு இன்னும் எக்ஸ்ட்ராவாவே நீங்க பேக்கப் வச்சுக்கிறது நல்லது. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஒரு 5,00,000 தேவைப்படும் புதுசா ஆரம்பிக்கிறேன் அப்டின்னா, இன்னொரு 5,00,000 வச்சிருக்கணும். ஸோ ஒரு 10,00,000 உங்க கிட்ட இருந்தா தான், இனிஷியலா ஒரு இன்வெஸ்ட்மென்ட் நான் குடுத்துட்டு, மீதி இன்னொரு இன்வெஸ்ட்மென்ட் வந்து பண்றதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த பணம் இல்லாம தான் நெறைய பேர் ஆரம்பிச்சு, எதிர்பார்த்த மாரி போகாது. அதுக்கப்புறம் உடனே அ ட்ரை பண்ணி பார்ப்பாங்க, ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. அப்புறம் வெளில போயிடுவாங்க. இப்ப நான் ஆரம்பிக்கும்போதும் பார்த்தீங்கன்னா, எனக்கு பேக்கப் நெறைய இருந்தது பணம். பட் ஆனா ம். இட் டூக் லாங்கர் டைம். நான் உள்ள வரும் பிசினஸ் ஆரம்பிக்கும்போது, ஃபினான்ஷியல் சர்விசஸ்ன்னு ஆரம்பிக்கணும்னு வரும்போது, இப்படி இருந்தா போதும், எனக்கு இவ்வளோ இன்கம் வரும் அப்படின்னு கால்குலேஷன்லாம் போட்டு, எக்ஸெல்லாம் போட்டு பண்ணியாச்சு. பட் 2 இயர்ஸ் வரைக்கும் ஒர்க் அவுட்டே ஆகல. ஏன்னா, நம்ம வந்து நான் எம்ப்ளாயியா இருந்து, வெளியில வந்து பிசினஸ் பண்ணும்போது நம்ம நெறைய பேசணும். அதுக்கேத்த மாரி டெவலப் பண்ணிக்கணும். அந்த மாரி நெறைய சேலஞ்சஸ் இருந்தது.